வணக்கம். இது லக்ஷ்மி கலை டைரி சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி நான் ஜாதிப்பூ கட்டியிருக்கேங்கிறது தான். ஸோ இந்த ஜாதிப்பூ இதே மாதிரி நீங்களும் கட்டணும்னு நினச்சிங்கன்னா லக்ஷ்மி கலை டைரி சேனல் லிங்க் உள்ள போய் பாருங்கள். ஸோ அதோடைய பகுதி நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி கட்டியிருக்கேங்கிறது நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். லக்ஷ்மி கலை டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். இது லக்ஷ்மி கலை டைரி சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜாதிப்பூ எப்படி கட்டலாங்கிறது தான். இந்த ஜாதிப்பூ பார்த்திங்கன்னா மேலே 2 வச்சு ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி கட்டியிருக்கேன். அடுத்த பூ பார்த்திங்கன்னா கீழே 2 அதோடைய தலைப்பகுதி மேலே, அதே மாதிரி மேலே 2 அதோடைய கீழே தலைப்பகுதி ப்ளஸ் மேலே இருக்கிறது காம்பு பகுதி. இதே மாதிரி 2 வச்சு நம்ம எப்போவுமே கட்டுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக கட்டியிருக்கேன். மேலே 2 பூ, கீழே அந்த பூவோடைய காம்பு தலை, அதே மாதிரி ஒன்றா வச்சு கட்டியிருக்கேன் பாருங்கள். இது பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மொத்த பூவும் எப்படி கட்டலாங்கிறது பாருங்கள். இந்த பூ பார்த்திங்கன்னா நீட்டாக காம்பு இருக்க பூவில் மட்டும்தான் இந்த மாதிரி கட்ட முடியும். நம்ம அந்த ஜாதிப்பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தன முல்லை, ஊர்லெலாம் சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா நித்திய மல்லின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பூ நல்லா நீட்டாக இருக்க காம்பில் மட்டும்தான் கட்ட முடியும். சம்பங்கி பூவில் கூட இது கட்டலாம். கட்டி நல்லா அழகாக சாமிக்கு பட்டையாக வச்சு விடலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் கட்டி பாருங்கள். கட்டி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மி கலை டைரிக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ப்ளஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.